Whoever seeks to gain his life will lose it, but whoever loses his life will preserve it. லூக்கா 17:33. தன் உயிரை பாதுகாக்க தேடுகிறவன் அதை இழந்து விடுவான், இழப்பவனோ அதை காத்து கொள்வான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, கிறிஸ்துவினுடைய தனித்தன்மை தன்னையே இழத்தல். சிலுவையில் தன்னையே இழந்தவர், தன்னை இழப்பவர்தான் தலைவர். இன்னும் 2 வாரங்களில் நாம் கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். அரசர்கள் எல்லாம் இப்பொழுது கிடையாது. ஆனால் கிறிஸ்து அரசர் மட்டும் இன்னும் அர்த்தம் நிறைந்தவராக இருக்கிறார் என்றால், அவர் தன்னையே இழந்து தன் வாழ்வை கொடுத்து பிறர் வாழ தன்னையே அர்ப்பணித்தவர். நாம் எல்லாம் வாழ்வதற்காக பிறக்கின்றோம், இறப்பதற்காகவே பிறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக அதை இழந்ததினால்தான் புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து அந்த அற்புதமான கவிதையை படிக்கின்றோம். அது இயேசுவினுடைய காண்டிசென்ஷன் என்று அழைக்கக்கூடிய தன்னையே தாழ்த்தி வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒரு உரிமை பேராக தன்னுடைய கடவுள் தன்மையை கருதாமல் அதை விட்டு இந்த பூ உலகம் வந்து மனிதரின் தன்மை போன்று, அதுவும் அடிமையின் தன்மை போன்று சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவர் ஆனார். ஆகவே தந்தை இறைவன் அவரை எல்லா பெயருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். தன்னையே தாழ்த்தி கொண்டதினால்தான் அவர் உயர்த்த பெற்றார். செயின்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள், those who are willing to offend God for worldly things will die this very moment. உலக காரியங்களுக்காக இறைவனை மனம் நோகச் செய்ய ஆசிப்பவர் அக்கணமே இறப்பர். எந்த நேரத்தில் அந்த எண்ணம் வருகிறதோ அப்பொழுதே அவர்கள் அந்த நிலையை இழந்து விடுவார்கள். இன்னொரு இந்த கருத்துக்கு நல்ல ஒரு உதாரணமான கருத்து, நான் தாழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே அதே நிமிஷத்தில் நீ தாழ்ச்சியாக இல்லைன்னு அர்த்தம். அந்த குணத்தை இழக்கிறாய், அந்த புண்ணியம் உனக்கு இல்லை என்று அர்த்தம். தாழ்ச்சியாக இருக்கிறாய் என்று நீ வெளியே சொல்ல வேண்டிய தேவையில்லை, விளம்பரம் தேவையில்லை. அது மற்றவர்கள் சொல்ல வேண்டுமே தவிர, நான் தாழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொன்னால் உனக்கு தாழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி உலக காரியங்களை அதற்காக நீ இறைவனை மனகம் நோகச் செய்தால் நீ அக்கணமே இறக்கின்றாய். சில சமயங்களில் இப்போதான் நமக்கு அதிகமாக செய்தித்தாள் டிவி எல்லாம் வரதுனால நிறைய கற்றுக்குறோம். சாவு என்பது நமக்கு ஒன்று தான் தெரியும், செத்து போயாச்சு. ஆனால் இது மூளை சாவுன்னு ஒன்று இருக்குது. மூளை செத்து போயிடும், மற்றதெல்லாம் உயிரோடு இருக்கும். மன்னிக்கவும். அப்போ அந்த மூளை செத்து போச்சுன்னா மற்றதெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடியவைகளிலே இந்த உறுப்புகளை தானம் செய்யலாம். அப்படி நிறைய பேர் இப்போ தானம் செய்கிறார்கள். உறுப்புகளை தானம் செய்யும்போது அடுத்தவர்களுக்கு அது பயன்படுகிறது. அடுத்தவர்கள் இவர் பெயரால் வாழ்கிறார்கள். கண்களை கொடுத்தால் காண்கிறார்கள். ஆக மூளை சாவு என்பது சாவினுடைய துவக்கம். இந்த கோமா ஸ்டேஜில் போயிடுறாங்க. கோமா ஸ்டேஜில் போனால் அது 2 கட்டம், இப்படியும் வரலாம் அப்படியும் போகலாம். அப்படி இந்த எண்ணமே இறப்புக்கு சமம். ஆகவேதான் இந்த நெகட்டிவ் திங்ஸ் நம்மை தாக்கக்கூடாது. இல்லை, முடியாது, அல்லது இந்த குப்பை கூளங்கள்
அசுத்தங்கள், காய்ந்து போன பூக்கள். நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஆராதனைக்கு போனாலும் எடுத்து ரெண்டையும் கீழே வச்சேன். வல்லமையுள்ள ஆண்டவர் பக்கத்தில் இருக்கார். காஞ்சி போன பூ இருந்ததுன்னா அது நெகட்டிவ் எலமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கும். புதியவைகள் இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது. இவைகள் எல்லாம் நம்முடைய சோம்பேறித்தனத்தை, அசம்பந்தத்தனத்தை அல்லது எதுவும் கண்டுகொள்ளாத தன்னத்தை காட்டுகிறது என்று அர்த்தம். ஆகவே நம்முடைய அறை சுத்தமாக இருத்தல், கோவில் சுத்தமாக இருத்தல், சுற்றுப்புறம் சுத்தமாக இருத்தல், அதனுடைய அர்த்தம் என்ன? இறைவனுடைய பிரசன்னம் அங்கே வெளிப்பட வேண்டும். இந்த வைப்ரேஷன். சோம்பேறித்தனத்தினுடைய அறிகுணம் எங்கெங்கெல்லாம் குப்பை, கூளம், ஒட்டடை, தூசி, துப்பு இருக்குதோ, ஓடாத கடிகாரம், மாற்றப்படாத காலண்டர்கள், இவைகள் எல்லாம் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ். நீ செத்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். What you possess on the day of your death will be left behind, but what you are on that day will be yours forever. ஹென்றி வான் டைக். உனது இறப்பு நாளன்று உனது உடைமைகள் இங்கேயே விடப்படும். அந்நாளில் நீ உள்ளபடியே என்றென்றும் இருப்பாய். இந்த சாமும்போது கடைசியில் அந்த கல்லறையில் இருப்போர் ஒரு பல்லவி மாதிரி பாடுவார். என்ன பாடுவார் தெரியுமா? எல்லாம் ஏற்கனவே நம்ம பூசை வச்சு இங்கேயே சிலுவையெல்லாம் போட சொல்கிறேன். இப்பொழுது நான் பார்த்து சிலுவையெல்லாம் போட்டு கொண்டு போய் அங்கே புதைக்க போகிறோம். அவர் அங்கேருந்து அவருடைய கடமை செய்வார். கடைசியாக யாரெல்லாம் முகத்தை பார்க்குறீங்களோ வந்து பார்த்துட்டு சிலுவை போடுங்க அப்படின்னு சொல்லுவார். இங்கேயே சிலுவை போட்டவங்க நிற்பாங்க. அந்த நேரத்தில் தான் அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வர மாதிரி அப்படியே கதறிக்கிட்டு போய் அந்த மண் சரிஞ்சு விழ மேலே எங்கேயே விழுந்துட்டு போய் கட்டி பிடிச்சி சிலுவை போடுவாங்க. சரி, அதை நம்ம குறை சொல்ல வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல வரேன். ஏன் சொல்லுகிறார்கள்? நீ கடைசியாக அந்த முகத்தை காணும் பொழுது அந்த முகம் உன்னுடைய மனதில் நிற்கும். இதோ கடைசியாக நான் பார்த்தேனே என் அப்பாவை, என் அம்மாவை, என்னுடைய உடன்பிறப்பை. இந்த லாஸ்ட் தர்ஷன் என்று சொல்லுவார்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்நாளில் நீ உள்ளபடியே என்றும் இருப்பாய் என்று சொல்வதனுடைய அர்த்தம். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து நீ செல்லுகின்றாய். உன்னை நான் எப்படி பார்க்கிறேனோ அப்படி நான் என் மனதில் இருத்தி கொள்வேன். அவரது விண்மீனை காண்பது நல்லது, அவரது திருமுகம் காண்பது மிக நல்லது. அயலானில் அவரது அழகு முகம் காண்பது அனைத்திலும் மிக மிக நல்லது. O day of delight, day of eternal bliss, God of great majesty, my beloved spouse, you know that nothing will satisfy a virgin heart. On your tender heart I rest my bro. Saint Faustina. Saint Faustina அவர்கள்தான் இறை இரக்கத்தின் பக்தியை வெளிப்படுத்தியவர்கள். இறை இரக்கத்தின் பக்தியை. இறைவன் இரக்கம் நிறைந்தவர். ஆகவே அவர் என்ன சொல்கிறார்? ஓ மகிழ்வின் நாளே, நித்திய ஆனந்தத்தின் நாளே, மகிமையின் தேவனே, எனது அன்பு மணாளனே, ஒரு கன்னியின் இதயத்தை எதுவும் நிரப்பாதென நீர் அறிவீர். கனிவான உமது இதயத்தில் எனது கண்கள் துயில் கொள்ளட்டும். அந்த பரவசம் என்று சொல்லுகின்ற இறைவனுடைய அந்த தரிசனத்தை பெறுவது. தாமஸ் அக்வினாஸை பற்றி சொல்லியிருக்கிறேன். கடவுளை கண்ட பரவசம். சூசையப்பர் மிகச்சிறந்த உதாரணம். பரவசம் அவருக்கு நிறைந்திருந்ததினால் ஒரு வார்த்தை கூட பேசல. நற்செய்தியில் ஏதாவது ஒரு வார்த்தை சூசையப்பர் பேசினார்னு பார்க்குறோமா? இல்லை. ஆழ்ந்த பரவசத்தில் இறை தியானத்தில் திளைத்தவர் சூசையப்பர். கனவு கண்டார். கனவிலே வானதூதர்கள் அவரிடம் பேசினார்கள், பணித்தார்கள், அதையெல்லாம் செய்தார். அந்த பரவசம். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus Christ, you have redeemed the world by your death on the cross and by your victory over the grave. Help me to never lose sight of the goal of heaven, that I may live each day in joyful anticipation of your return in glory. அன்பே இறைவா, எம் இதயம்
உமக்காகவே உருவாக்கப்பட்டது. உம்மிலன்றி வேறெதிலும் அது நிறைவு அடையாது. எம் இதய ஆழத்தின் இந்த ஏக்கம் தீர இடைவிடாது நாங்கள் முனைப்புடன் முயலச் செய்யும். தடைபடாத இத்தேடுதலில் இன்பம் விளையச் செய்யும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உம்முடைய சீடராக இருக்க தன்னையே மறக்க, தன்னையே மறுக்க, தன்னையே திறக்க வேண்டும் என்பதை அடிக்கடி சிந்திக்கின்றோம். நாங்கள் உமது அன்பு சீடர்களாக இருக்க இந்த தகுதிகளை எங்களுக்கு தந்தருளும். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற புனித சின்னப்பரின் மனநிலையை எமக்கு தாரும். நீ தலைவனாக இருக்க வேண்டுமா? உன்னையே நீ முழுமையாக தாழ்த்திக்கொள், முழுமையாக அர்ப்பணி, உன்னையே இழப்பதற்கும் தயாராக இரு என்பதை வாழ்ந்து காட்டியவர். கல்வாரி மலையிலே கடைசி துளி இரத்தம் தண்ணீர் முதலாய் எமக்காக ஈந்தவர். முழுமையாக உம் வாழ்வை எமக்காக அர்ப்பணித்தவர். உமது தாயை கூட எமக்கு தாயாக தந்த தனையன் நீர். இந்த முன்காட்டுதலை, வழிகாட்டுதலை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்ற வேண்டிய வரத்தை தாரும், உறுதியை தாரும். இந்த விடாப்பிடிவாதமான கொள்கை பிடிக்கும் வரத்தை தாரும். காற்றில் கொள்கைகளை விட்டுவிடுவது அல்ல. ஒரு முடிவு, ஒரு சொல், ஒரு தீர்மானம் நான் எடுத்தேன் என்றால் அதில் நிலைத்து நிற்கின்ற வரத்தை தாரும். ஊசலாட்டம் காண்பதோ, பேரம் பேசி ஆதாயம் காண்பதோ, அல்லது நாளுக்கு நாள் மாற்றிக்கொண்டு இருப்பதோ இல்லாமல் என்றும் உன் கழல் பணிவேன் என்கின்ற வகையில் உமக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ வளர இந்த ஆராதனை முயற்சி, அருட்சாதனங்களின் ஆசீர்வாதங்கள் என்னும் அருள் தரும் இந்த ஆண்டிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட வரங்கள், இவைகளின் வழியாக நாங்கள் என்றும் உமக்கு ஏற்றவர்களாக வாழவும் வளரவும் செய்தருளும். எமக்காக மட்டுமல்லாமல் எமை சூழ்ந்திருப்பவர்கள், சுற்றி வாழ்பவர்கள், அருகில் வெகு தொலைவில், உள்நாட்டில் வெளிநாட்டில், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பிற மத சகோதரர்களும் யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பங்கேற்று பயன்பெற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதியும். இன்னும் அநேகர் காண்பதற்கு வேண்டிய வழிவகைகளை தாரும், தடைகளை தவிர்த்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.